السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, பெண்கள் தொடர்பான இந்த ஒன்று கூடலுடைய தலைப்புகளிலே நான் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு பெண்கள் தொடர்பான தவறான நம்பிக்கைகள் பற்றி விளங்கப்படுத்துவதுதான் எனது இந்த தலைப்பு. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, நாம் மிக பிரதானமாக ஒரு சில அடிப்படைகளை கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அதில் ஒன்றுதான் சரியான விளக்கங்கள். எம்மிடத்திலே சரியான விளக்கங்கள், சரியான தெளிவுகள் இல்லாது விட்டால், சரியான புரிதல்கள் இல்லாது விட்டால், சில பொழுதுகளில் நாங்கள் சில பொழுதுகள் என்று சொல்வதை விட பெருவாரியாக நாங்கள் தவறு விடுவதற்கு, நொந்து போவதற்கு, மனது சஞ்சலமாகுவதற்கு, சில முடிவுகளை சரியான முறையில் எடுக்காமல் இருப்பதற்கு, சரியான ஆறுதல்களை பெற்றுக்கொள்வதற்கு, சரியான ஆலோசனைகளை வழங்குவதற்கெல்லாம் அந்த தவறான புரிதல்கள் ஒரு காரணமாக இருக்கும். எனவே எப்பொழுதுமே ஒவ்வொரு விஷயத்திலேயும் உள்ள சரியான விஷயங்களை படிப்பது போல தவறான புரிதல்களை பற்றியும் நம்ம என்ன செய்ய வேண்டும், நிறைய தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், வகான الناس يسالون رسول الله صلى الله عليه وسلم عن الخير وكنت اساله عن الشر مخافه يدركني. அதாவது மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எப்பொழுதும் நல்லதை கேட்பார்கள், நல்ல விஷயங்களை படித்துக் கொள்வார்கள். அது சரியான ஒரு இது. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கெடுதிகளை பற்றி நிறைய கேட்பேன். அது என்னை அடைந்து விடக் கூடாது என்பதற்காக கெடுதிகளை பற்றி நான் நபி அவர்களிடத்திலே அதிகமாக கேட்பேன் அப்படி என்று சொல்லி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். எனவே ஒரு விஷயத்திலே உள்ள தவறான நம்பிக்கை நம்மை சில பொழுதுகள்ல உறுதியை இல்லாமல் ஆக்கிடும். நம்ம மற்றவர்களோடு ஒரு நல்ல முறையில ஒரு விஷயத்தை பரிமாறிக்கொள்வதற்கு அந்த தவறான விதிகளும் தவறான புரிதல்களும் காரணமாக அமைஞ்சிடும். நாங்களே சோர்வடைந்து கொள்வதற்கு, நாங்களே ஒரு விஷயத்தை தலைகீழாக அணுகுவதற்கு இவைகள் எல்லாம் காரணமாக அமைந்துவிடும். அப்படிப்பட்ட பல தலைப்புகள் உண்டு. அதுல ஒரு தலைப்பு தான் இந்த பெண்கள் சம்பந்தமான சில தவறான புரிதல்கள். இந்த தவறான புரிதல்கள் ஒரு சில விஷயங்களாக இருந்தாலும் கூட, தவறான புரிதல்கள் நான் இங்கே சொல்வது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே, குர்ஆனை சுன்னாவை படிக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டு அந்த தவறான புரிதல்களை நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். இந்த தவறான புரிதல்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இந்த குர்ஆனை சுன்னா விளங்கிய மக்கள், மார்க்கத்தை புரிந்த மக்களுக்கு இடையில் கூட இவைகள் என்ன செய்கின்றன, அதிகமாக இருக்கின்றன. இதுல யாரையும் நம்ம விமர்சிப்பதற்கோ, அல்லது ஆண் தரப்பை விமர்சிப்பதற்கோ, அல்லது பெண் தரப்பை உயர்த்தி பேசுவதற்கோ, அல்லது ஆண்களை பற்றிய அவர்களுடைய புரிதல் பிழை என்பதற்காகவோ நம்ம இந்த இடத்துல என்ன செய்யல, நம்ம இதை சொல்லவில்லை. மாற்றமாக இருவரிடத்திலும் இந்த உரை முடிகிற நேரத்துல இது மார்க்க ரீதியாக நம்ம இப்படி அணுகினது தவறு, பிழை, அப்ப நம்ம தவறான நம்பிக்கையில் இருந்திருக்கிறோம், நம்ம இப்படி பேசி இருக்க கூடாது, இப்படி சொல்லி இருக்க கூடாது என்ற விளக்கத்தை பெறுவதற்காகத்தான் இது என்ன செய்கிறது, இங்கே சொல்லப்படுகிறது. இதுல முதலாவது அம்சம், மிக பிரதானமான அம்சம் அதுதான் பெண்களுடைய சிந்தனை குறித்து சொல்லப்படக்கூடிய சில நம்பிக்கைகள். ஆண்களிடத்திலும் அது உண்டு, நிறைய பெண்களிடத்திலும் அவங்களே அதை எக்ஸப்ட் பண்ணி கொண்டு சொல்லக்கூடிய அமைப்பிലേക്ക്. பெண்களுடைய சிந்தனை தரம், பெண்களால என்ன செய்ய முடியாது, சரியான முறையில் சிந்திக்க முடியாது. அவர்கள் சிந்தனையால் குறைபாடுடையவர்கள். எதையும் கோணல் மாணலாத்தான் என்ன செய்வாங்க, விளங்குவாங்க. சரியாக என்ன செய்யக்கூடாது, விளங்கக்கூடாது. அதோட நம்ம படிச்ச பழமொழிகள் கொஞ்சம் இருக்குமே, பெண் புத்தி பின் புத்தி அப்படி என்றெல்லாம் சிலர் பயானே மார்க்க உரைகளை குர்ஆன் சுன்னாக்கு வெளியே தான் உள்ள மக்கள் சில பயானே பண்றாங்க. எப்படி என்று சொன்னால், ஒரு சரியான ஆலோசனை அடையணும் என்று சொன்னா ஒரு பெண்ணிட்ட போய் மசூரா கேட்கணுமா. மசூரா கேட்டுட்டு அந்த பெண் என்ன சொல்றாங்களோ அதுக்கு மாத்தமா செஞ்சா சரி. விளங்கிட்டா? அந்த பெண் என்ன சொல்றாங்களோ அதுக்கு மாத்தமா நம்ம செஞ்சிட்டோம் என்று சொன்னால் அது என்ன செஞ்சிடும், நமக்கு ஒரு சரியான விளக்கத்தை தந்துடும். உதாரணமா கடல்ல பாயிறதா இல்லையான்னு கேட்டா ஒரு பெண்கிட்ட போய் மசூரா கேட்கணும். அவங்க கடல்ல பாயக்கூடாது, நம்ம பாஞ்சிடணும். மூளைக்கு சம்பந்தம் இல்லாதது கூட அந்த பெண் சொல்றதுக்கு மாத்தமா நடக்கணும்.
அப்படி என்ற ஒரு குர்ஆன் சொன்னாங்க வெளியுலக மக்கள் நிறைய பேர் பேசக்கூடியதை பார்க்கிறோம். இதுக்கு ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸே வச்சுக்கிறாங்க. ஒரு பெண்ணுடைய அதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் வணங்கிட்டா அப்படி என்று சொல்லக்கூடிய பார்க்கிறோம். இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அவங்க சரியா விளங்கிக்கல மாட்டாங்க, சரியான டிசிஷன் என்ன செய்ய மாட்டாங்க, எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இப்படி இஸ்லாம் சொல்லுகிறதா? இப்படி இஸ்லாம் சொல்கிறதா? அதுக்கு ஒரு செய்தி சொல்வார்கள். என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது நாகிசாத்து அக்லின் வ தீன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம் மார்க்கத்திலும் குறைபாடுடைய அக்லையும் குறைபாடுடையவர்கள், மார்க்கத்திலும் குறைபாடுடையவர்கள். அப்படி இருந்தும் கூட அத்ஹபலில் உப்பிர் ரஜுலில் ஹாசிம், கூர்மையான ஆணுடைய புத்திய போக்குற அளவுக்காக நீங்க நடந்து கொள்ளவும் செய்கிறீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. பாத்தீங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களுக்கு இங்க குறைபாடு இருக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி இந்த செய்தியை சொல்வார். இது சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் தான். ஆனால் இந்த ஹதீஸ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது ஆணின வர்க்கம் சொல்ற அர்த்தத்துல தான் சொன்னாங்களான்னு கேட்டா இல்லவே இல்லை. அந்த அர்த்தத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொழுதும் என்ன செய்யல, சொல்லவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டயே அங்குள்ள பெண்கள் கேட்கிறாங்க, அவங்களுடைய அக்கல்ல குறைபாடுண்டா என்ன, அவர்களுடைய தீனில குறைபாடுண்டா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்லல, நீங்க அவங்கள்ட்ட என்ன ஆலோசனையும் கேட்டு பாருங்க, உருப்படியா ஒரு விளக்கமே வராது, சரியான முறையில உண்ட உருப்படியா சொல்லிக்கொள்ளவே மாட்டார்கள். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, அந்த விளக்கத்துல காண மாட்டீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பார்க்கலையா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு தீனுடைய அந்த தீனுடைய குறைபாடுண்டா என்னன்னு என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி விளங்கப்படுத்துறாங்க. அத அக்களுடைய குறைபாடுண்டா என்னன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துறாங்க. ஆனா அந்த விளக்கத்தை நீங்க பார்க்கலாம், அதிகமானவர்கள் அந்த விளக்கத்தை மக்கள்கிட்ட குறிச்சு என்ன செய்யறது இல்ல, சொல்லுவது இல்லை. அந்த அதாவது அந்த அந்த தீன் அதாவது நாகிசாத்து அக்லின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்களே, அந்த விளக்கத்தையும் சேர்த்து சொல்றது இல்லை. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு ஒண்ணும் விளங்காது அப்படி என்ன மாதிரி முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ்வே இட்டு கட்டிட்டு போயிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண்கள் கேட்கிறாங்க, குல்ன வமா நுக்ஸானு தீனினா வ அக்லினா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே எங்களை விளக்கம் சொல்றாங்க. அலைஸ ஷஹாதத்துல் மர்அ மிஸ்ல நிஸ்ஃபி ஷஹாதத்திர் ரஜுல், ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அதாவது ஒரு பெண்ணுடைய ஷஹாதத்து இல்லையா, ஒரு ஆணுடைய சாட்சிக்கு அரைவாசியாக இல்லையா, ஒரு ஆணுடைய சாட்சிக்கு அரைவாசியாக ஒரு பெண்ணுடைய சாட்சி இல்லையா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய சாட்சி ஆணுடைய சாட்சிக்கு அரைவாசியாக இருப்பது என்பது அவர்களுடைய அந்த அக்கல்ல உள்ள குறைபாடு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உண்டு. இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது தீனுடைய குறைபாட்டை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற டைம்ல அலைஸ இதா ஹாதத் லம் துஸல்லி வலம் தஸும், அவங்களுக்கு ஹைத் ஏற்பட்டால் மாதாவிடாய் ஏற்பட்டால் அவங்க தொழுவதில்லை, அவர்கள் நோன்பு வைப்பதில்லை, பதாலிக மின் நுக்ஸானி தீனிஹா, அது அவங்களுடைய மார்க்கத்துல உள்ள குறைபாட்டுக்கான அடையாளம் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. நீங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னால், இதை பேசக்கூடிய நிறைய பேர் அந்த ஒரு சைடு தான் பேசுவாங்க. எது அந்த பாத்தீங்களா, ரசூலுல்லாஹ் புத்தியில குறைன்னு சொல்லிக்கிறாங்க, தீன்ல குறைங்கன்னு சொல்லி பேசவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா, பேசுறவங்க அப்படித்தான் இருப்பாரு. அதனால அந்த தீன்ல குறைக்கின்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே அதை பத்தி பேசவே மாட்டாங்க. ஏன்னா அதை விட குறைவுள்ளவராக இவர் இருப்பாரு. ஆனால் இந்த அக்கல்ல குறைவுடையவராக இருப்பார் அப்படின்றத மட்டும் பேசுவாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கமும் சொல்றாங்க. ஷஹாத் ரசூலுல்லாஹ் இங்க அந்த குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும்தான் ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. ஷஹாதத்துல அரைவாசாக இருப்பது அவங்களுடைய அக்கலில் ஒரு குறைபாட்டு, அதாவது அந்த சாட்சியுடைய விஷயத்துல ஒரு குறைபாடு இருப்பதை இஸ்லாம் என்ன செய்யுது சொல்கிறது. அதனால அரைவாசிய இடத்துக்கு கொண்டு வந்திருக்குது. அதோட அர்த்தம் அவங்களுக்கு அக்கலால சிந்திக்க முடியாது, விளங்க முடியாது என்பதல்ல. அதுக்கு இன்னொரு விளக்கம் இருக்கு, அதை நான் சொல்றேன். ஆனால் இந்த இடத்துல அதோட மட்டுப்படுத்தப்பட்ட உண்டது. தீன்ல என்ன, மாதாவிடாய் காலத்துல அவங்க என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. அடுத்து என்ன செய்யக்கூடாது, அதாவது நோன்பு வைக்க கூடாது. இது தீன்ல அவங்களா ஏற்படுத்திக்கின்றதா, இறைவன் விதிச்சதா? இறைவன் விதிச்சது. உண்மையில அந்த மாதாவிடையும் கட்டுப்படுத்திக்கிட்டு உம்ரா செய்யலாமா, தவாப் செய்யலாமா என்று கேள்வி கேட்கிறேன் யார், அந்த பெண்கள் தான். அதே போல என்ன, அந்த தொழுகையை பத்தி அந்த மாதாவுடைய காலப்பகுதியில நம்ம தொழுகிறதா தொழாம இருக்கிறதா என்பதை பற்றி கூடுதலாக மிகவும் கவனம் செலுத்துவது பெண்கள் தான். அப்ப இஸ்லாம் அதை தொழ வேண்டாம் என்று வைத்திருப்பது அவங்களோட தீன் குறைத்து கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு. இது அவங்களோட குறை அல்லது. அதே போல அக்கல்ல அவங்க சாட்சியில் அரவாசாய்க்கிறது அவங்களுடைய அக்கல்ல ஒரு குறை அப்படி இஸ்லாம் சொல்லிருக்கே தவிர,
இது எல்லா இடத்தையும் சாரும் இஸ்லாம் எங்கேயும் சொன்னது இல்லை. அந்த ஹதீஸிலேயே வருது. அவங்க அதாவது அந்த மாதிரி இல்லைன்றதுக்கு அந்த ஹதீஸ்ல இருக்கு அப்படின்னா, அஸ்ஹப லிலுப்பிர் ரஜுலில் ஹாஸிமி மின் இஹ்தாக்கும், அதாவது நல்ல கூர்மையான புத்தி உள்ள ஒரு மனிதனுடைய புத்தியை கூட நீங்கள் போக்கி விடுகிறீர்கள்னா உங்களுக்கு மூளை இருக்கின்ற அர்த்தம், சிந்தனை இருக்கின்ற அர்த்தம், நல்லா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது இல்லைன்ற அர்த்தம் அல்ல. அந்த ஆற்றல் இருக்குது என்ற அர்த்தம் எடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷேக் அப்துல் அசீஸ் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்ற டைம்ல இதோட மஹ்தூத், இந்த இடத்தோட வரையறுக்கப்பட்ட ஒன்றை தவிர அவங்க எப்பொழுதுமே மன்கூசுல் அக்கல் என்ற அர்த்தம் அல்ல, சிந்தனையில குறைபாடுடைய ஒன்று அர்த்தம் அல்ல, அந்த இடத்துக்கு மட்டும் உரியதை தவிர மற்ற எல்லா இடத்துக்கும் உரியது அல்ல அப்படின்னு மிக தெளிவாக சொல்றாங்க. எனவே சிந்தனையில் குறைபாடுடையதாக பார்க்கக்கூடிய அந்த இது ஒரு ஆணாதிக்க சிந்தனையுடைய விளைவாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். சொன்னவங்களா அந்த இதெல்லாம் சொன்னாங்கன்னு அர்த்தம் அல்ல, ஆனால் அப்படி கூட இருக்கலாம். சிந்தனையில் அவங்க குறைவுடையாக இருத்தல் தான் காரணம் அப்படின்னு இஸ்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அந்த இடத்துல அதை வரையறுத்து சொல்லிக்கிறாங்க என்பதுதான் பல அறிஞர்களுடைய நிலைப்பாடு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது நிறைய சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு மாற்றமாக ஒரு பெண் மிக சிறப்பான முடிவுகளை எடுப்பான் என்றதுக்கான ஆதாரம் நிறையவே வரலாற்றை நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். நிறையவே என்ன செய்யலாம், வரலாற்றுல நீங்கள் பார்க்கலாம். ஒரு பெண் சிறப்பான முடிவு எடுப்பான். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய செய்தி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்தி. ஹுதைபியால வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அந்த மக்கள் தான் உம்ராவுக்கு போகாம தடுக்கப்பட்டு தான் என்ன அதாவது மக்கள்கிட்ட கட்டளையிட்டாங்களோ மக்கள் செய்யல. நீங்க இங்கே உங்களோட குர்பானியை கொடுங்க, உம்ரா நடக்கல, உங்களோட குர்பானியை கொடுங்கிறது மக்கள் செய்யல. அப்ப ரசூலுல்லாஹ் மிச்சம் அது ஒரு ஒரு வழியோடு ரசூலுல்லாஹ் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு சொல்ல, அல்லாஹ்வின் நீங்க முதலாவது செய்யுங்க, செஞ்சா மக்கள் செய்வாங்க, நீங்க முதலாவது செய்யுங்க, செஞ்சா மக்கள் செய்வாங்கன்றாங்க. இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க எனக்கு ஆலோசனை சொல்ல வாரீங்களான்னு ரசூலுல்லாஹ் கேட்கல. உங்களோட ஆலோசனையை கேட்டா அவ்வளவுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவும் இல்லை. அப்ப இதுல இருந்து நம்ம எனக்கு என்ன விளங்குற, ரசூலுல்லாஹ் அந்த ஆலோசனை ஏற்று உடனே போய் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்களே முடிய என்னது அதாவது அந்த குர்பானியை கொடுத்து முடிவளிக்கிறது சொல்ல ஆரம்பிச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அந்த மக்களும் அதை செய்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் அந்த ஆலோசனை என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் அந்த ஆலோசனை எடுத்துக்கொள்கிறார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆலோசனை எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் நம்ம இதுலயும் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுடைய ஆலோசனை எடுக்கக்கூடாது, அவங்க புத்தியில குறைபாடா இருப்பாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் எங்கேயும் சொல்ல, இந்த ஒரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு சுட்டி காட்டினதை தவிர எங்கேயாவது பிரச்சனை வார நேரத்துல எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி சொன்னதே இல்லை. ஒவ்வொரு பிரச்சனை வீட்டுல வர டைம்ல நான் ஏற்கனவே ஒரு ஹதீஸ் சொன்னேன் தானே, அது மாதிரிதான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க எல்லா இடத்துலயும் சொன்னதாக ஒரு செய்தியும் என்னது இல்லை. இன்னும் சொல்ல போனா பல நேரங்கள்ல பெண்கள் சிறப்பான முடிவெடுப்பாங்க அப்படி என்று சொல்றதுக்கு நம்ம சபை நாட்டு இளவரசியுடைய அந்த சம்பவத்தை நம்ம என்ன செய்யறோம், குர்ஆன்ல பாக்குறோம். வணங்கிட்டா அந்த பெண்மணி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அந்த எச்சரிக்கை வந்த நேரத்துல அந்த பெண்மணி போய் என்ன செய்யறா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அந்த பெண்மணி போய் அந்த சுலைமான் இஸ்லாத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஒரு அரசியா இருந்தும் கூட குர்ஆனுடைய வரலாற்றை நீங்க படிச்சு பாருங்க, அத மன்னராக இருந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்று தன் சமுதாயத்தை காத்த எந்த ஒரு அரசர்களை நீங்க காண மாட்டீங்க. யாரை தவிர, இவர்களை தவிர, இந்த பெண்ணை தவிர. வரலாற்றுல குர்ஆன் சொல்ற ஃபிரௌனா இருக்கலாம், நும்ரூதா இருக்கலாம், இன்னும் உள்ள அந்த அபூ லஹப் இருக்கலாம், இப்படி சொல்லப்படக்கூடிய எல்லாரையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க யாருமே என்ன செய்யல, இந்த மாதிரி காப்பாற்றியதாக எந்த செய்தியுமே ஒரு பெண்ணை தவிர. அந்த பெண் தான் என்ன, அதாவது அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ரிசாலா, அந்த தூதுத்துவத்தை ஈமான் கொண்டால் அப்படின்னு சபை நாட்டு இளவரசியுடைய அந்த செய்தி, அந்த அரசியுடைய செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எனவே சிந்தனையில குறைபாடு, அவங்களுக்கு சிந்திக்கிறதுல நேர்பாடின்மை என்பது ஒரு தவறான ஒரு அம்சம். ரைட். அப்படின்னு நம்ம அவ்வப்போது காண்றோமே, நம்ம ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்தினா அந்த விஷயத்தை விட்டுட்டு வேற எங்கேயோ போய் என்னெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்களே, சம்பந்தம் இல்லாம விளக்கம் சொல்றாங்க. அப்ப அதை என்ன, அப்ப ரசூலுல்லாஹ் இதுக்கு சொல்லாட்டி அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, இதுக்கு நம்ம பொதுவான ஒரு புரிதலை விஞ்ஞான ரீதியாக இன்றைக்குள்ள அதாவது இந்த ஹியூமன் சைக்காலஜி சம்பந்தமா பேசப்படுற கருத்துக்கள் எல்லாம் எடுத்து வாசிக்கிற டைம்ல நம்ம பொதுவான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். பெண்கள் உணர்வு சார்ந்தவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அறிவு அவர்கள்ட்ட உண்டு, ஆனா உணர்வு அவர்களை மிகைக்கும். அவர்கள்ட்ட அறிவு உண்டு, சிந்திக்கிற திறன் உண்டு, டிசிஷன் பண்ண ஒரு முடிவெடுக்கிற திறன் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனால் அவர்களுடைய உணர்வு அவர்களை என்ன செய்யும், மிகைக்கும். அதே போல அதாவது ஆணை பொறுத்த வரைக்கும் உணர்வு ரீதியான மனுஷன் தான் அவன் உணர்வு எல்லாம் இருக்கும், ஆனா அறிவு அவன்ல மிகைக்கும்.
அதுக்காக அவனுக்கு உணர்வு இல்லைன்னு அர்த்தம் அல்ல. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு தந்தையை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அப்படி ஒரு முரட்டு தன்மையோட இருக்கிற மாதிரியே ஒரு 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 நமக்கு ஒரு சிந்தனை ஏற்படும். ஆனா அன்பு உணர்வு எல்லாம் அவனுக்கு நிறைய இருக்கும். ஆனா அறிவு பகுதி மேய்க்கு இப்ப நம்ம பேசக்கூடாது, இப்ப சொல்லக்கூடாது, இப்ப நம்ம கேட்கக்கூடாது, கேட்டா சரி வராது அப்படின்ற மாதிரிதான் அவனுடைய சிந்தனை எல்லாம் போய்கிட்டே இருக்கும். ஆனா உணர்வு அவனுடைய உள்ளத்துல நிறைய இருக்கும். அதே போல ஒரு பெண்ணை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அவளுக்கு எல்லாம் விளங்கும், இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான், இவருக்கு தான் கோபம் வரத்தான் செய்யும், இப்படித்தான் எல்லாம் விளங்கும். ஆனா அந்த உணர்வை தான் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பான், உணர்வை தான் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பா. இவங்களுக்கு அறிவிலேன்ற அர்த்தம் இல்லை, ஆணுக்கு உணர்விலேன்ற அர்த்தம் இல்லை. ஆனா மிகைத்த பகுதியாக அது என்ன செய்யும், இருக்கும் என்பதுதான் இதனது அர்த்தம். அப்ப எனவே இதுதான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயமே தவிர இதுல யாருக்கும் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்தனை குறைபாடு என்கின்ற ஒரு வார்த்தையை சொன்னதாக என்ன, அதாவது நம்ம இதை ஆக்கிவிடக் கூடாது, இதை நம்ம அப்படி ஆக்கிவிடக் கூடாது. அப்ப ஒரு பெண் சரியான முடிவு எடுக்க மாட்டாங்கன்ற அர்த்தத்துக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல என்னது சொல்லவே இல்லை. பெண் ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்க மாட்டா என்ற அர்த்தத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொழுதும் சொல்லவில்லை என்கின்ற அடிப்படையான ஒரு செய்தியை நம்ம என்ன செய்ய வேண்டும், இதுல தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சில நேரங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பெண்களுடைய அதாவது முடிவுகளை அதாவது பாராட்டிய செய்திகள் என்று நான் உங்களுக்கு எடுத்தேன் என்று சொன்னா இதுக்கென்று ஒரு தனி தலைப்புல என்னது நம்ம நிறைய என்ன செய்யலாம், பேசலாம். இதுக்கென்று தனி தலைப்பாக நம்ம என்ன செய்யலாம், நிறைய பேசலாம். அந்த அளவுக்கு அழகான செய்திகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுடைய முடிவை பாராட்டி பேசியிருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் பேசுவாங்க. உம்மு ஹானி யாருன்னா அலி ரலியல்லாஹுடைய சகோதரி, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி. திருமணம் பேசுவாங்க, உங்களுக்கு குழந்தைகள் இருக்கும். அப்படி பேசின நேரத்துல அவங்க சொன்னா, இல்ல நான் என் பிள்ளைகளை என்ன செய்யணும், நான் வளர்க்கணும், அவங்களை கவனிக்கணும், ஆனால் எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிசா குரைஷின் கைரு நிசாஇன் ரகிப்னல் இப்ல அஹ்னாஹு அலா திஃப்லின் வ அர்ஆஹு அலா ஜௌஜின் ஃபீ ذات யதிஹி. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு நிசா குரைஷ், குறைஷிகளுடைய குறைஷி பெண்கள் இருக்கிறாங்களே, கைரு நிசா பெண்களிலேயே மிகவும் சிறந்த பெண்கள், ரகிப்னல் இப்ல, ரகிப்னல் இப்ல அவர்கள் ஒட்டகம் மேறி பயணித்த பெண்களிலேயே மிகச்சிறந்த பெண்கள் குறைஷி பெண்கள். என்ன காரணம்னா அஹ்னாஹு அலா திஃப்லின், குழந்தைக்கு இரக்கம் காட்டுவதில்லை. கல்யாணம் வேணாம், நம்ம குழந்தையை தான் பார்ப்பேன் அப்படி என்றத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி, அந்த குழந்தை தன்னட்ட அனாத குழந்தைகள் இருக்கு, அந்த குழந்தைகளை நான் பார்க்கணும், எனக்கு திருமணம் முடிச்சா அது சரி வராது என்கின்ற அமைப்புல இருக்கக்கூடிய இரக்கம் மிகுந்தவர்களாகவும், கணவனுடைய செலவுக்கு ஏற்ப செலவழிக்கக்கூடிய பெண்களாகவும் குறைஷி பெண்கள்ல ஹைர் இருக்குது அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி அதாவது சொன்ன ஒரு செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரியான ஒரு இதை என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அதே போல அன்சாரி பெண்களை ரசூலுல்லாஹ் பாராட்டுறாங்க. எப்படி, வெக்கத்தின் காரணமாக அவர்கள் அறிவை கற்றுக்கொள்ளாமல் இருக்கவில்லை, அந்த அன்சாரி பெண்கள் மிகவும் சிறந்த பெண்கள், அறிவு தேடுவதில் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுறாங்க. இங்கெல்லாம் ஹைர் பெண்கள், ஹைர் ஹைர்ன்னு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல இப்படி பெண்களுடைய சிந்தனை குறைத்து மதிப்பிட்டதாக அந்த சொல்லக்கூடிய அந்த செய்தி மிகவும் தவறானது. இது முதலாம் நம்ம அடிப்படையாக என்ன செய்ய வேண்டும், விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னொரு அம்சம் என்னன்னா, பெண்கள் ஃபித்னா. பெண்கள் ஃபித்னா, இவனுக்கு வர எல்லா நோய்க்கும் பெண் தான் காரணம். பெண்கள் ஃபித்னா, விளங்கிட்டா, பெண்கள் ஃபித்னா. இவர் ஈமான கட்டுப்படுத்த மாட்டார், இவர் பார்வை தாழ்த்தி கொள்ள மாட்டார், இவர் ஒழுக்கம் ஆயிக்க மாட்டார், எல்லாம் பெண்கள் ஃபித்னாவால வந்தது. நீ கெட்டு போனதுக்கு, நீ நாசமா போனதுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணம், பெண்கள் ஃபித்னா. பெண்கள் தான் இந்த ஃபித்னால வராங்க. அவங்க அபாயா போட்டு ஒழுங்கா வராங்க, உள்ளத்துக்கு அபாயா போடும். உள்ளத்துக்கு அபாயா போடணும்ன்றது உண்மை, நாங்களும் மார்க்கத்துல சொல்றோம், அதுல சந்தேகம் இல்லை. உள்ளத்துக்கு அபாயா போடணும், எனது பேச்சுக்கு அபாயா போடணும், உண்மை. அது நாங்களும் மார்க்க உரைகளை சொல்லக்கூடியதான். ஆனா இவர் என்ன கெட்டு போனாலும் அவங்க தான் ஃபித்னா அப்படி என்று சொல்றாரு. காரணம் ஃபித்னாண்டா என்னன்னு தெரியாது. காரணம் எது தெரியுமா, ஃபித்னா என்றால் என்ன என்று தெரியாதனால பேச. ஃபித்னா என்றால் என்ன என்ற ஒரு தலைப்பு நான் ஒரு உரை நிகழ்த்தி இருக்கிறேன், முடிஞ்சா என்ன செய்யுங்க அதை பாருங்க. ஃபித்னா என்று சொல்றது அவரை விமர்சிக்கிறதுக்கு சொல்றது இல்ல. வலா தஜஅல்னா ஃபித்னத்தன், குர்ஆன்ல வரும், வலா தஜஅல்னா ஃபித்னத்தன் லில் கௌமில் காஃபிரீன். குர்ஆன்ல வரும் என்ன, அதாவது எங்களை ஃபித்னாவாக ஆக்கி விடாது. வலா தஜஅல்னா, குர்ஆன்ல நம்ம மூமின்கள் கேட்க வேண்டிய துஆக்கள்ல உண்டு. அதாவது இந்த மூமின்கள் கேட்க வேண்டிய துஆக்கள்ல உண்டு இந்த மாதிரி என்ன ஃபித்னாவை பற்றி, அதாவது நம்ம எங்களை ஃபித்னாவா ஆக்கி விடாதே அப்படி நம்ம கேட்க வேண்டிய ஒரு துஆக்கள்ல உண்டு. எப்படி இந்த அஃப்வன், அதாவது இந்த ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தன் லில் கௌமி ஸாலிமீன்,
நீங்க வந்து சூரா யூனுஸ் 10வது அத்தியாயம் 85வது வசனத்துல பார்க்கலாம். எங்களை நீங்கள் யா அல்லாஹ் எங்களை நீ அநியாயக்கார கூட்டத்துக்கு ஃபித்னாவாக ஆக்கிவிடாதே, ஃபித்னாவாக ஆக்கிவிடாது. அதே போல சூரா அந்த 60வது வசனம் அந்த 60வது அத்தியாயம் 5வது வசனத்துல பாருங்க, ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தன் லில்லதீன கஃபரு, யா அல்லாஹ் நிராகரிப்பாளர்களுக்கு எங்களை ஃபித்னாவாக ஆக்கி விடாதே. இந்த செய்தியெல்லாம் என்ன அர்த்தம்? எங்களை ஃபித்னாவாக ஆக்கிறேன், எங்களை ஃபித்னாவாக ஆக்கிறான், நாங்க ஃபித்னாவாக ஆக்கிறேன்னு அர்த்தம் என்ன? அடுத்த என்னது? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்னது குழந்தைகளை பத்தி சொல்ற நேரத்துல என்ன வருது? அல்லாஹ் தஆலா சொல்றா, இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களது சொத்துக்களும் உங்களது என்னது அதாவது குழந்தைகளும் உங்களுக்கு ஃபித்னா தான் என்று சொல்லி குர்ஆன்ல வரக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப நம்மளோட குழந்தைகள் நம்மளுக்கு ஃபித்னான்னு சொன்னா அந்த கெட்டவங்க அர்த்தமா? அவங்க அந்த குழந்தைகள் நமக்கு ஃபித்னான்னு சொன்னா அது கெட்டவங்கன்னு அர்த்தமா? நம்ம சரியா என்ன செய்யறோம்? இல்ல, அந்த பகுதியை நம்ம சரியான முறையில் புரிந்து கொள்கிறோம் இல்லை. நம்ம அந்த பகுதியை சரியான முறையில் புரிந்து, ஃபித்னா என்ற சொல்ல பொறுத்த வரைக்கும் அதாவது இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா அப்படி என்று சொல்றது இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், மார்க்கத்தில் ஒருவர் சோதிக்கப்படுவது, அவரை கொண்டு மார்க்கத்தில் ஒருவர் சோதிக்கப்படுவதைத்தான் இது என்ன செய்கிறது? குறிக்கிறது. மார்க்கத்தில் அவரை கொண்டு சோதிக்கப்படுவதைத்தான் ஃபித்னா என்கின்ற ஒரு விஷயம் குறிக்கிறதே தவிர மற்றபடி அவங்க கெட்டவங்க என்பதற்காக அதை என்ன செய்வதில்லை, சொல்லப்படுவதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிம்பர்ல உட்கார்ந்து நிற்கிறாங்க. அப்ப அந்த டைம்ல என்னது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க? அந்த நடந்து வராங்க, அழகா விழுகிறாங்க, எலும்பி வராங்க, நடந்து வராங்க, அப்படி வந்துட்டு இருக்கிறாங்க. ரசூலா மிம்பர்ல இருந்து என்ன செய்யறாங்கன்னா அப்படியே என்ன அதாவது அந்த உரையை நிப்பட்டிட்டு கீழே இறங்குறாங்க. கீழே இறங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஹசன் ரலியல்லாஹு எடுத்து மடியில உட்கார வைக்கிறாங்க. மடியில உட்கார வச்சுட்டு சொல்றாங்க, அல்லாஹு தஆலா உண்மை உரைத்தான், அல்லாஹு தஆலா உண்மை உரைத்தான், உங்களது சொத்துக்களும் உங்களது குழந்தைகளும் ஃபித்னா தான் என்று அல்லாஹு தஆலா உண்மை உரைத்தான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு சொன்னாங்க. நான் இந்த உரை நிகழ்த்தி கொண்டிருந்தேன், இந்த குழந்தைகள் நடந்து வரத்தை கண்டு இந்த உள்ளத்தால என்ன செய்யல, என்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை, என வந்து கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை, நம்ம இறங்கி என்ன செஞ்சு எடுத்து. அவன் ஃபித்னாண்டா ரசூலாங்கட உரையை தொடர்ந்து போக முடியாத அளவுல அவங்க கவர்ந்துடுறாங்க. அப்ப இவர் மிம்பரை விட்டு ரசூலாங்க இறங்கி அவங்கள தூக்குற அளவுக்கு அவங்களோட உள்ளத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாம போச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அந்த மார்க்க ரீதியான ஒரு அந்த இடத்தை விட்டு அவங்க கீழே வாரத்துக்கு ஒரு காரணம் அமைஞ்சு அந்த குழந்தையுடைய கவர்ச்சி. எனவே அவங்க கெட்டவனுக்கு அர்த்தம் அல்ல, எங்கட உள்ளம் அதுல குழம்பி போகும், எங்கட உள்ளம் அதுல தடுமாற்றம் அடையும், அதுக்குதான் ஃபித்னான்றது. அவங்க சும்மாதான் இப்ப சொத்து எங்களை என்ன அநியாயமா பண்ணிட்டீங்க, அதான் சொத்து அது அமைப்புல அது உட்கார்ந்துட்டு இருக்கும். ஆனா அந்த சொத்துல நம்மட மார்க்கம் குழம்பி போகும், குழந்தையுடைய அழகு கவர்ச்சி அதுல எங்களோட உள்ளம் வந்து அப்படி என்ன செய்யும், அதுல ஈர்க்க ஆரம்பிச்சு நம்ம திசை திருப்பப்படுவோம். அவர்களுக்காக நாம ஹராமான உழைப்புக்குள்ள போய் உள்ள ஆரம்பிப்போம். பெண்கள் அவங்களுடைய அழகு கவர்ச்சி என்கின்ற அந்த பகுதியின் கூட எங்களுடைய மார்க்கம் என்ன செய்யும், குழம்பி போகுமே தவிர அவங்க கெட்டவங்க இடத்துக்காக வேண்டி அது சொல்லப்படுவது இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லிகுல்லி உம்மத்தின் ஃபித்னா, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஃபித்னா உண்டு. எனது சமுதாயத்துக்கு என்னது அதாவது ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஃபித்னா உண்டு. எந்த சமுதாயத்துக்குரிய ஃபித்னா என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொத்து அப்படின்னாங்க. சொத்து தான் ஃபித்னாங்கடா. அப்ப சொத்து கெட்டதா? சொத்து நல்லதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலு சாலிஹ் லில் மர்இ சாலிஹ், சாலிஹான மனிதனுக்கு நல்ல சொத்து பெரிய ஒரு பரக்கத் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அருள் என்றாங்க. எனவே அதுல பிழை இல்லை. அதே போல ரசூலுல்லாஹ் மா தரக்து அதாவது மின் பஅதி ஃபித்னத்தன் அதர் அலர் ரிஜாலி மினன் நிசா, அதாவது ஆண்களுக்கு மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு ஃபித்னாவாக நான் பெண்களை விட்டு செல்கிறேன். பெண்கள் கெட்டவங்க அர்த்தம் அல்ல, ஆணுடைய மார்க்கம் குழம்பி போகக்கூடிய இடத்துல அது உண்டாக இருக்கும். அந்த எனவே ஃபித்னா என்ற வார்த்தை கெட்டதுக்கு யூஸ் பண்ணப்படுவது இல்லை. விளங்கிட்டா? குர்ஆன்ல வந்து ஒரு கெட்டதாக இருந்தா தான் அது ஃபித்னான்ற அர்த்தம் அல்ல, கெட்டதாக இருந்தா தான் ஃபித்னான்ற அர்த்தம் அல்ல. அதன் மூலம் நம்ம மார்க்கம் தடுமாறும்டா அது ஃபித்னா. அதுக்கு குறைவு நம்ம ஃபித்னாவுக்குரிய விஷயம் சொல்லக்கூடாது. நமது மார்க்கம் எங்களோட உள்ளம் தடுமாற்றம் அடையும் என்பதை புரிந்து கொள்வதற்கு தான் அந்த ஃபித்னா என்று சொல்லப்பட்டிருக்கின்றதை நம்ம இரண்டாவது என்ன செய்யணும், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இங்கேயும் நம்ம தவறான ஒரு புரிதல் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அடுத்தது மூன்றாவது என்ன அப்படி என்று சொன்னால் தலைமைத்துவம். பெண்களுக்கு வந்து என்னது இஸ்லாம் தலைமைத்துவம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய அப்படி ஒரு ஹதீஸ் என்ன செய்கிறது வருகிறது. சஹீஹுல் முஸ்லிம்ல நம்ம பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால், லை யுஃப்லிஹ அதாவது கௌமுன் வல்லவ் அம்ரஹும் இம்ரஅத்தன் அப்படி என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கக்கூடிய அந்த செய்தி வந்து புகாரில வருகிறது. புகாரில முஸ்லிம்ல எல்லாம் வரக்கூடிய புகாரில வரக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தியில வந்து என்ன அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க என்னன்னு சொன்னால், லை யுஃப்லிஹ கௌமுன் வல்லவ் அம்ரஹும் இம்ரஅத்தன், ஒரு அதாவது பெண்ணுக்கு பொறுப்பு கொடுத்த ஒரு சமுதாயம் வெற்றி பெறாது. அதை எப்படி அவர் சொல்றாருன்னா,
லக்கத் நஃபானி அல்லாஹு பி கலிமத்தின் சமிஅத்துஹா மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயாமல் ஜமல். ஜமல் யுத்தத்தின் பொழுது நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கேட்ட ஒரு வார்த்தை எனக்கு ஜமல் யுத்தத்தின் பொழுது எனக்கு பயனளித்தது. எனக்கு அது என்ன செஞ்சது, பயனளித்தது. அவங்க போகல, அந்த சோதனைக்கு அவங்க போகல. அதாவது அபூபக்கர் ஒதுங்கி இருந்துட்டாரு. ஜமல் யுத்தம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அலி ரலியல்லாஹு அன்ஹு இடையே நடந்த பெரிய யுத்தம் அது. பஅதமா கித்வன் அல் ஹக பி அஸ்ஹாபில் ஜமல் ஃபஉகாத்தில மாஹும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கட்சியோடு சேர்ந்து நான் அத யுத்தம் செய்ய நினைத்தேன். இருந்தும் அந்த ஹதீஸ் எனக்கு பயனளிச்சது. என்ன அப்படின்னா, லம்மா பலக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ன அஹ்ல ஃபாரிஸ், பாரசீக மக்கள் கது மல்லகு அலைஹிம் பின்த கிஸ்ரா, கிஸ்ராவுடைய மகளை ஆட்சி பொறுப்பை கொடுக்குறாங்க. கிஸ்ராவுடைய மகளுக்கு என்னது, ஆட்சி பொறுப்பை கொடுக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லையுஃப்லிஹ கௌமுன் வல்லவ் அம்ரஹும் இம்ராத்தன், ஒரு பெண்ணுக்கு தங்களது பொறுப்புகளை கொடுத்த ஒரு சமுதாயம் வெற்றி பெறாது அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அந்த ஹதீஸ் எனக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தலைமை ஏற்று இந்த யுத்தத்துக்கு போன நேரத்தில் எனக்கு பயனளிச்சது, நான் அதுல கலந்து கொள்ளல அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல மிக தெளிவா வருது என்னன்னு சொன்னால், பாரசீக நாட்டு மக்கள் ஒரு பெண்ணை ஆட்சியாளரா தெரிவு செய்யறாங்க. ஒரு பெண்ணை ஆட்சியாளரா தெரிவு செய்யறாங்க. அந்த சமுதாயம் வெற்றி பெறாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு யுத்தத்துக்கு தலைமை தாங்குறாங்க. அந்த சமுதாயம் வெற்றி பெறாதுன்றதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த ஹதீஸ் என்ன செய்யறாங்க, அப்ளை பண்றாங்க. இதான் அந்த ஹதீஸ். இந்த ஹதீஸை விளக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னதுதான். அது என்ன அப்படின்னு சொன்னால், பொது தலைமைத்துவம், ஆட்சி தலைமைத்துவம், அது ஆட்சியில நிறுவனம், பெரிய ஆட்சியில இருந்து சிறிய ஆட்சி வரைக்கும், உள்ளூர் ஆட்சி வரைக்கும் ஒரு பெண் தலைமை தாங்க கூடாது என்பது இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. அப்ப அதுல யுத்த தலைமைத்துவமா இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், அதுக்கு அடுத்த கட்டமா இருக்கலாம், அதுக்கு அடுத்த கட்டமா இருக்கலாம். இதுல எல்லாம் என்ன செய்யக்கூடாது, அவர்கள் என்ன தலைமைத்துவம் தாங்க கூடாது அப்படி என்றது இந்த ஹதீஸ் சொல்லுது. அப்ப நம்ம என்ன, பெண்கள் என்ன செய்யணும், கட்டுப்படும். ரைட், உண்மைதான். நம்ம அப்படி ஆட்சி தலைமைத்துவத்துக்கு போகக்கூடாது. உண்மையிலேயே பெண்கள் தலைமைத்துவத்துக்கு வர நிறைய இடங்களை பாருங்க பாப்போம். யாருடைய ஒரு செல்வாக்குல தான் பெரும்பாலும் வருவாங்க. அதுக்கு பிறகு எப்படியோ செட்டப் பண்ணி ஆட்சியை கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. நீங்க தமிழ்நாட்டுல பெண் ஆட்சியாளர் எல்லாம் பாருங்க, யாருடைய செல்வாக்குல தான் முதல்ல அந்த இடத்துக்கு வருவாங்க. இலங்கையில ஆட்சியாளர், பெண் ஆட்சியாளர் இருப்பாங்க, ஒரு செல்வாக்குல தான் வந்திருப்பாங்க. பங்களாதேஷ்ல வந்ததை பாருங்க, ஒரு செல்வாக்குல தான் என்ன செஞ்சிருப்பாங்க, வந்திருப்பாங்க. வந்துட்டு ஹஸ்பண்டை வச்சோ அல்லது வாப்பாவை வச்சோ யாரோ வச்சு வருவாங்க. பெண் வந்த பின்னால எப்படியோ அந்த ஆட்சியை சமைச்சு கொண்டுருவாங்க. இன்னொரு பகுதி என்னன்னு சொன்னால், அந்த இயக்கத்துக்காக பாடுபட்ட கஷ்டப்பட்டு எத்தனையோ மூத்த தலைவர்கள் எந்திரிப்பாங்க. ஆனா அவரோட வைஃப் ஆட்சிக்கு வந்துருவாங்க, அவரோட மகள் அப்படின்னு ஆட்சிக்கு வந்துருவாங்க, அவரோட தங்கச்சின்னு ஆட்சிக்கு வந்துருவாங்க. எனவே இந்த மாதிரியான ஒரு கிராஸ் ரூட்ல வாரதுதான் பெண்ணுடைய ஆட்சி பகுதியாக என்ன செய்யும், எப்பயுமே அவரிடத்துல இருக்கும். இந்த மத்த அவங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு எப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பெண் என்றதுனாலதான் நீங்க அப்படி பேசுறீங்கன்னு டக்குன்னு அந்த விமர்சனத்தை அப்படி டிஃபெண்ட் பண்றதுக்கு அதை போட்டுக் கொள்வாங்க. அதனால அவர்களுடைய ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் வெற்றி பெற மாட்டாங்கன்ற சொல்லலாம், சொன்னது நியாயமானது. எனவே ஆட்சி பொறுப்பு. இதை தவிர அந்த பெண் தலைமை தாங்க கூடாது இஸ்லாம் எங்கேயுமே சொல்லல. அந்த பெண் தலைமை தாங்க கூடாது அப்படி என்று சொல்லி எங்கேயுமே இஸ்லாம் என்ன செய்யல, சொல்லல. பெண் என்ன செய்யலாம், பல இடங்கள்ல அவர்கள் தலைமை தாங்கி என்ன செய்யலாம், அவங்களோட பாடசாலையா அங்க அதிபராக இருக்கலாம். அதே போல ஒரு 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 என்னது ஒரு பொது காரியமா அதுல தலைமைத்துவம் தாங்கலாம். பெண்களுக்குரிய விஷயங்கள் அவங்க தலைமைத்துவம் தாங்கலாம். பெண்களும் ஆண்களும் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய பாடசாலை சமூக விஷயங்கள் அப்படி பண்ணி அவங்க தலைமை தாங்கலாம். அதெல்லாம் மார்க்க ரீதியாக எந்த தடையும் இல்லை. உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஒரு செய்தி வருது, ஹதீஸ் அஸ்கலானி சொல்ற, ஷஃபா பின்த் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மார்க்கெட்ல நன்மை தீமையை தடுக்கிற அந்த விஷயத்துக்கு பொறுப்பாக நியமித்தாங்கிற செய்தி என்ன செய்யறோம் பாருங்க, ஒரு வரலாற்று செய்தி. இந்த மாதிரி என்ன, அதாவது அவங்க தலைமை தாங்க கூடாது அப்படின்னு சொல்லல. என்ன காரணமாக எங்களுடைய சகோதரர்களுக்கு சிலருக்கு அப்படி தலைமை தாங்க, பொதுவாக ஒன்றிலுமே தலைவர் ஆகிக்க கூடாது அப்படின்ற மாதிரி என்ன காரணமா சிந்தனை வந்துட்டு, இந்த புத்தி குறைபாடு என்ற ஏற்கனவே ஒரு சிந்தனை இருக்குது. இஸ்லாம் தலைமை தாங்க வேணாம்னு சொல்லிக்கிறதுக்கு காரணம் இந்த புத்தி பிரச்சனை தான் அப்படின்னு இவங்களா ஒரு விளக்கம் விளங்கினதுதான் சாதாரண தலைமைத்துவம் தாங்க கூடாது என்ற இடத்துக்கு அவங்க போனதுக்கான காரணம். ஆனா உண்மையில அப்படி அல்ல. நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குர்ஆன்ல அல்லாஹு தஆலா மிக புத்தி சாதுரியமாக நடந்ததாக அல்லாஹு தஆலா பெண்களை பல இடங்கள்ல குர்ஆன்ல என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். பெண்களை பல இடங்கள்ல அவங்க மிக புத்திசாலித்தனமாக நடந்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான், அவர்களை பாராட்டி இருக்கிறான். புத்தி காரணமாக அந்த தடை எங்களுக்கு என்ன செய்யல, வரவில்லை. புத்தியுடைய விஷயத்தின் காரணமாக அந்த தடை என்ன செய்யல, வரவில்லை என்பதை நம்ம அடிப்படையாக புரிந்து கொள்ள. நம்ம ஏற்கனவே அதை சொல்லிட்டோம். அல்லாஹ் தஆலா அந்த சபநாட்டு ராணி பத்தி சொல்ற டைம்ல
அந்த பெண்மணி கேட்கிறா இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது வந்து நீங்க அத்தியாயம் 27 34வது வசனத்துல பார்க்கலாம். அந்த சுலைமான் என்ற ஒரு கடிதம் வந்திருக்கு, அல்லாஹ் தஅலு அலைய வஅதூனி முஸ்லிமீன், எனக்கு மேல நீங்க என்ன செய்ய வேண்டாம், அதாவது அடந்தேற வேண்டாம், முஸ்லிம்களாக வாருங்க அப்படி என்று சொல்லப்பட்டிருக்குது. காலத்தை ஐயுஹல் மல, நிர்வாகிகளை, அஃப்தூனி ஃபி அம்ரி, என்ற விஷயத்துல நீங்க எனக்கு தீர்ப்பு சொல்லுங்கள். மா குன்து காத்தியத்தன் அம்ரன் ஹத்தா தஷ்ஹது, நீங்க வந்து சாட்சி சொல்லும் வரைக்கும் நான் என்னது எந்த ஒரு விஷயத்தை முறித்து நடந்ததில்லை. அப்ப அந்த ஆண்கள் பக்கத்துல இந்த ஆண்கள் இந்த புத்திசாலி எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, காலு நஹனு உலு குவத்தின் உலு பஸின் ஷதீதின் வல் அம்ரு இலைக் ஃபந்துரி மாதா தமுரீன், நாங்க வந்து பலத்தோட இஷ்டம் கூட ஆட்சி ஒரு பலத்தோட இருக்கிறோம், உங்களோட முடிவு தான், என்ன முடிவு எடுக்கிறோம் நீங்க எடுங்க அப்படின்றாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்றா, காலத் இன்னல் முலூக இதா தஹலு கர்யத்தன் அஃப்ஸதுஹா, மன்னர்கள் வந்து ஒரு ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, புகுந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த கிராமத்தை நாசமாக்கிடுவாங்க. இந்த உக்ரைன்ல பாக்குற மாதிரி விளங்கிட்டா, ஈராக்ல ஏற்கனவே பார்த்தோம், பலஸ்தீன்ல பார்த்தோம், அது மாதிரி என்ன, இதா தஹலு கரியத்தன் அஃப்ஸதுஹா, மன்னர்கள் ஒன்றுக்குள்ள போயிட்டாங்கன்னு சொன்னா அந்த ஊரை அழிச்சிருவாங்க. வஜஅலு அஇஸ்ஸத அஹ்லிஹா அதில்லத்தன், அந்த சமுதாயத்துல கண்ணியவான்களை வந்து அடுத்த தரம் தாழ்த்தப்பட்டவர்களாக என்ன செஞ்சிருவாங்க, மாற்றி விடுவார்கள். அப்ப அல்லாஹு தஆலா அதை அங்கீகரிச்சு என்ன சொல்றான்டா, வகதாலிக யஃஅலூன், இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்களுக்கு சொல்ற நேரத்துல வகதாலிக யஃஅலூன், ஆம் அவ்வாறுதான் அவர்கள் நடந்து கொள்வார்கள். அந்த பெண் என்ன சொல்றாவோ அவ்வாறுதான் நடந்து கொள்வார்கள். அப்ப அந்த பெண்மணியுடைய நிதானமான புத்திசாலித்தனமான பேச்சு அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, வஇன்னி முர்சிலத்துன் இலைஹிம் பிஹதியத்தின் ஃபனாதிரத்துன் பிமா யர்ஜிஉல் முர்சலூன், ஒரு ஹதியா அனுப்புறேன், ஒரு கிஃப்ட் அனுப்புறேன், பாப்போம், எதிர்பார்க்கிறேன், என்ன பதிலை தூதுவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்று நான் பார்க்கிறேன் அப்படி என்று சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அதுக்கு பிறகு அந்த எல்லா பகுதியும் நடக்குது. அதுக்கு பின்னால இந்த அரசி போய் எங்க என்ன செய்யறாங்க, அங்க போறாங்க. அதுக்கு பின்னால என்னது, அதாவது இஸ்லாத்தை என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படி என்று சொல்லி அந்த பெண்மணி கடைசி என்ன முடிவுக்கு வரா, காலத் ரப்பி இன்னி தலம்து நஃப்ஸி, அந்த ஆட்சி செய்த அந்த பெண்மணி சொல்றா, காலத் ரப்பி இன்னி தலம்து நஃப்ஸி, யா அல்லாஹ் நான் எனக்கு அநியாயம் இழைத்துக் கொண்டேன், வ அஸ்லம்து மஅ சுலைமான லில்லாஹி ரப்பில் ஆலமீன், சுலைமானுடன் சேர்ந்து நான் அல்லாஹ்வுக்கு, உலகத்தாருடைய இரட்சகனான அல்லாஹ்வுக்கு நான் என்ன செய்கிறேன், கட்டுப்படுகிறேன் அப்படி என்று சொல்லி அந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றார் என்ற செய்தியைத்தான் நான் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். விளங்கிட்டா, இஸ்லாத்தை ஏற்றார். அதாவது பெண்களுடைய டிசிஷன் அந்த இடத்துல எந்த இடத்துலயும் என்ன செய்யவில்லை, அதாவது சொன்னதாக நீங்க அப்ப மூளை குறைபாடின் காரணமாக தலைமைத்துவத்தை ஏற்க வேண்டாம் என்ற, அதாவது அந்த வார்த்தை வந்து இவ்வளவு ஒரு ஒரு அதாவது தவறான ஒரு சிந்தனையின் எடுகோளால நமக்கு என்ன செஞ்சிருக்குது, வந்திருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க. இது மாதிரி எனக்கு அதை நிறைய நம்ம என்ன செய்யலாம் இந்த விஷயத்துல சொல்லலாம். அதாவது குர்ஆன்ல வந்து அந்த மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சில முடிவு, ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வைத்துக் கொள்றதுக்கு என்னது, அதாவது எடுத்த முடிவு, அந்த பெண்மணி எடுத்த முடிவு தான். ஃபிரௌன் வந்து கொல்லணும்னு முடிவு எடுக்கிற டைம்ல, அதாவது அந்த பெண்மணி எடுத்த முடிவின் காரணமாகத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க அந்த வீட்டுல. அப்ப இவரு அரசராகிறாரு, ஆனா அரசு எடுக்கிற முடிவு, இத்தனைக்கு அவங்க இஸ்லாம் இல்ல, அவங்க முஸ்லிமா இருக்கல, ஆனா அரசு எடுக்கிற அந்த முடிவாலதான் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, அதாவது ஒரு சிறப்பான ஒரு இடத்தை அடைகிறார்கள். அப்படி இடத்துல நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதாவது நீங்க பார்க்கலாம் 28 அத்தியாயம் 9வது வசனத்துல, வகாலத் இம்ராத்து ஃபிரௌன், ஃபிரௌனுடைய என்ன மனைவி வந்து சொல்றா, குர்ரத்து ஐனின் லீ வலக், எனக்கும் உங்களுக்கும் கண் குளிர்ச்சியாக அமையட்டும், லா தக்துலு, கொல்ல வேண்டாம், அஸா ஐயன் ஃபஅனா, எங்களுக்கு பிரயோஜனம் தரலாம், அவு நத்தஹிதஹு வலதா, அதாவது என்னது நாங்கள் அந்த அவங்கள குழந்தையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வஹும் லா யஷ்உரூன், ஃபிரௌனுடைய சமுதாயத்தினர் அதை உணரவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன இப்போ குடும்பத்துலதான் வளர போறா, தங்களுக்கு எதிராக வர போறான்னு உணரல. ஆனா ஃபிரௌனுடைய மனைவி எடுத்த டிசிஷனை பாருங்க, ஒரு சரியான ஒரு முடிவை தான் என்ன செய்யறாங்க அந்த இடத்துல எடுக்கிறாங்க. இப்படி நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் என்ன செய்யறாங்க, அந்த குழந்தையை வச்சு பேலையில போடுறாங்க, அவங்க எடுக்கிற முடிவும் அந்த இடத்துல என்ன செய்யுது, சரியான ஒரு முடிவாகத்தான் என்னது, அதாவது எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். வழங்கிட்டா, அதாவது ஒரு ஒரு அழகான செய்தி, அதாவது பெண்களுடைய முடிவுகளை பற்றி வந்த அந்த செய்தியில நீங்க சஹீஹ் புகாரில நீங்க விரிவான செய்தி 344வது இலக்கம், விளங்கிட்டா 344வது இலக்கத்துல பாருங்க, ஒரு பெண்மணியுடைய தண்ணீரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அவங்களோட தண்ணீரை வந்து ஒரு மூஜிதா, ஒரு அற்புதத்தின் அடிப்படையில அந்த தண்ணீரை ரசூலுல்லாஹ் யூஸ் பண்ணிட்டு அந்த பெண்மணியிட அந்த தண்ணி எதுவுமே குறைக்காம கொடுத்து அனுப்புறாங்க. அந்த பெண்மணி அந்த காட்சியை பார்த்து ஆச்சரியமா தன் சமுதாயத்தினருக்கு போறாங்க. ஏன் நீங்க லேட்டா என்னன்னு கேட்கலாம், இப்படித்தான் அந்த மதம் மாறினு சொல்லப்படுறவர் இருக்கிறார் தானே,
அதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க வந்து இப்படி என்னை கூட்டிட்டு போய் தண்ணி எல்லாம் என்ன செஞ்சாங்க, யூஸ் பண்ணாங்க. ஆனா தண்ணி எதுவுமே குறையவே இல்லை. அவர் ஒன்றில் இந்த வானத்துக்கு பூமிக்கு இடைப்பட்டதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூனியக்காரனா இருக்கணும், அது அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கணும் அவர் சொல்றது மாதிரி. அப்படி ஒரு அற்புதத்தை என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையினர் வந்து பல நாட்களுக்கு பின்னால அவங்க இருக்கக்கூடிய பிரதேசத்துல வலதுபுறமா இடதுபுறமா போற வழிகள் எல்லாம் யுத்தம் நடக்கும். ஆனா இந்த பெண்மணி இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த கூட்டத்தினரும் என்ன செய்ய மாட்டாங்க, அதாவது வந்து அந்த தாக்க மாட்டாங்க. இதை புரிஞ்சு கொண்ட அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை, அதாவது சஹீஹ் புகாரில நீங்க பார்க்கலாம், 344 இலக்கம், இவ்வளவு பெரிய ஆண்கள் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்றா, அதாவது ஃபகாலத் யௌமன், ஒரு நாள் சொல்றா, லிகௌமியா, தண்ட சமுதாயத்தை பார்த்து, மா உரா அன்னஹா உலாஇல் கௌம யதுஊனகும் அம்தா, உங்களை வந்து அவர்கள் வந்து வேணுமென்றுதான் உங்களை தாக்காமல் விட்டு செல்கிறார்கள் நான் நினைக்கிறேன். அவ்வளவு கிராமங்களை தாக்கி அவங்க பிடிக்கிறாங்க, உங்களை வந்து தாக்கவே இல்லை. அந்த அண்டைக்கு ஒரு தண்ணியை பிரயோசனப்படுத்தின ஒரு காரணமா உங்களை வந்து தாக்கவே இல்லை. ஃபஹல்லக்கும் ஃபில் இஸ்லாம், வேணுமென்று விட்டு செல்கிறார்கள். எனவே ஃபஹல்லக்கும் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனை உங்களுக்கு உண்டா அப்படின்னு அந்த பெண்மணி கேட்கிறாங்க. ஃபஅதாஊஹா, அந்த கோத்திரத்தினர்கள் அனைவரும் அவருக்கு வழிபட்டாங்க. ஃபதஹலு ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திற்குள்ள நுழைந்தார்கள். ஒரு பெண்மணியுடைய முடிவு. இது சஹீஹ் புகாரில 344. இப்படி நீங்க ஏராளமான செய்திகளை பார்க்கலாம். இஸ்லாத்துக்கு அவங்க எடுத்த முடிவுகள்ல வந்து நல்ல புத்திசாலித்தனமான எத்தனையோ முடிவுகளை நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பதறிக்கின்ற தடுமாற்றத்தோட வர டைம்ல, கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அவ்வாறெல்லாம் அல்லாஹு தஆலா உங்களை ஒரு பொழுதும் கேவலப்படுத்த மாட்டான். இன்னக லதஹ்மிலுல் கல், கஷ்டப்பட்டவரை நீங்கள் சுமக்கிறீர்கள் அப்படின்னு வத்தக்ரித் தைஃப், அதே போல விருந்தாளிகளுக்கு உணவளிக்கிறீர்கள், அதே போல என்ன இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தஸிலுல் அர்ஹாம், நீங்க இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஒரு நாளும் இறைவன் இப்படிப்பட்டவர்களை கேவலப்படுத்த மாட்டான் என்று சொன்னது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. எனவே முடிவுகள் சிந்திக்க தெரியாதனால தலைமைத்துவத்துக்கு வரவான்னு சொல்லல. பெண்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் ஒழுக்கத்தை முற்படுத்துது. ஒழுக்கமா இருக்கணும். பெண்கள் தலைமைத்துவத்துல ஆட்சி தலைமையில இருப்பதும், கவர்னர் தலைமையில இருப்பதும், படைத்தளபதியில் இருப்பதும், நீதிபதியா இருக்கிற இவைகள் எல்லாம் வந்து அந்த ஒழுக்க ரீதியான பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும். என்ன பிரச்சனை வரும்னா, ஆண்களோடு கலக்க வேண்டிய நிலை ஏற்படும், கணவனை விட்டு தூரமாக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் காரணமாக அவர்கள் வந்து ஆண்களோடு கலத்தல் என்கின்ற அந்த ஒழுக்க பகுதிகள்லாம் என்ன செய்யும், அவங்களுக்கு சரியான முறையில நிர்வாகத்தை செய்ய முடியாமல் போகின்ற ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தும். அவங்க உணர்வு சார்ந்து மிகைத்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில விமர்சனங்களால் கடுமையாக ஆடி போகக்கூடிய பாதிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்கள் அவங்களுக்கு என்ன செய்யும், ஏற்படும் என்கின்ற ஒழுக்க ரீதியான காரணமாகத்தான் இஸ்லாம் அவங்களுக்கு தலைமைத்துவத்தை வேண்டாம் என்று சொன்னதே தவிர வேறு காரணம் அல்ல. இதை நம்ம விரிவா என்ன செய்யணும், நம்ம வந்து என்னது சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் இப்ப நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல ஒரு சுருக்கமாக அதை சொல்லி இருக்கிறேன். அடுத்ததாக இன்னும் நிறைய இருக்கு. மிக முக்கியமாக இறுதியான ஒரு பகுதியாக, அதாவது பெண்களை தவறான பகுதி இவ்வளவுதான் இருக்கேன்னு அர்த்தம்ல, இன்னும் நிறைய இருக்குது. இது கொஞ்சம் டைம் போயிருப்ப. அடுத்து நான் சொல்ல போறது என்ன அப்படின்னு சொன்னால், அடிக்கடி வந்து எங்க ஆண்கள் வந்து இந்த ஹூர்லீன்களையும் மனைவிமார்களையும் யுத்தம் செய்ய விடுற ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, ஹூர்லீன்கள் நாளை மறுமையில என்ன, அதாவது ஒரு சொர்க்கத்துடைய செய்திகள், சொர்க்கத்துடைய விஷயங்களை வச்சு நம்ம தொழுதமா, நோன்பு வச்சோமா, தர்மம் செஞ்சோமா, ஜக்காத்து கொடுத்தோமா, இதன் மூலம் நமக்கு சொர்க்கம் கிடைக்கணும், அல்லாஹு தஆலா அங்க பெரிய மன்சிலத்துகளை தரணும், நான் குடும்பத்தோட பிள்ளைகளோட என்ன செய்யணும், சொர்க்கத்துல போகணும் அப்படின்றத சொல்லாம ஒரு நகைச்சுவை பாணியில மார்க்கத்துடைய அந்த அம்சங்களை வந்து ஒரு 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 குடும்ப பிரச்சனைகளுக்கெல்லாம் அந்த ரசூலுல்லாஹ்வோட வார்த்தையை, குர்ஆன் வசனங்களை வந்து ஒரு விளையாட்டாக ஆக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்க்கிறோம். இப்ப புதுசா ஒரு செய்தி சொல்லுவோம், முஸ்னத் அஹமதுல வரக்கூடிய செய்தி. நான் அதை கிதாபுல் பாத்ல, அதாவது இமாம் அபூ தாவூத் பதிவு செஞ்சிருக்கக்கூடிய ஒரு செய்தி. என்ன அப்படின்னா, அதாவது ஊர்ல அந்த மனைவி வந்து சண்டை பிடிக்கிற டைம்ல அவருடைய சொர்க்கத்து மனைவி சொல்வாவாம், என்னது, நீங்க வந்து அவரோட சண்டை பிடிக்க வேண்டாம், லா தூதிஹி, நோவினைப்படுத்த வேண்டாம், அவங்களோட உன்னமா தகைலுன், இந்த தற்காலிகமா தான் அவர் உங்கள்கிட்ட இருக்கிறான், தற்காலிகமா தான் உங்களிடத்துல இருக்கிறான், அதுக்கப்புறம் எனக்கு என்ன செஞ்சிருவாங்க, அங்க சொர்க்கத்துல வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு செய்தி வருது. இந்த செய்தி பலகீனமான தைவான செய்தி, பலகீனமான செய்தி. ஷேக் முஸ்தபா அலாதி அவர்கள் இந்த செய்தியை பலகீனமான செய்தின்னு சொல்லுவாங்க. இந்த செய்தியை வந்து பிரச்சனை மாற டைம்ல அதை சொல்லிக்காரு. அந்த ஹதீஸ் சஹீஹ்னே வச்சுக்கணும். நம்ம சஹீஹ்னு வைத்துக்கணும்னா அது அர்த்தம் என்ன, அந்த பெண்மணி உங்களோட ஒவ்வொரு சண்டையும் அங்க சொர்க்கத்துல இது பார்த்துட்டு இருக்கிறான்,
ரைட்டு, டெய்லி இந்த பிரச்சனை நடக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறான்டா அர்த்தமா? ரசூலா அதை சொன்னது அப்படி என்னன்னு சொன்னால், நாளை மறுமையில வந்து நீங்க வந்து என்ன இந்த உலகத்துல தற்காலிகமா இருக்கிறீங்க, அந்த பெண்ணோட நாளை மறுமையில இருக்க போறீங்க என்ற அர்த்தத்துல தான் அந்த செய்தி வருதே தவிர, ஒவ்வொரு பிரச்சனையும் அவ என்ட்ராகி பேசுற மாதிரியே இவங்க என்ன செய்வாங்க, இதை சொல்லுவார்கள். அந்த ஹதீஸ் பலகீனமான ஹதீஸும் தான், லைஃபான ஹதீஸும் தான் முதல் விஷயம். இரண்டாவது வந்து சொர்க்கத்துல வந்து அதாவது ஹூர்லீன்களை விட மிக சிறந்த பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து உலகத்து பெண்கள் தான். இல்லைங்கிட்டா, ஹூர்லீன்களை விட அதாவது மிகவும் அதாவது அந்தஸ்தான உயர்வான இடத்துல அழகுலையும் என்னது அதாவது இந்த இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் தான் இந்த உலகத்து பெண்கள் தான் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அப்படி என்பதற்கு நம்ம ஹதீஸ்களை நிறைய என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். உதாரணமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சஹீஹுல் புகார்ல வரக்கூடிய செய்தி 3245வது இலக்கம், அவ்வளு ஜும்ரத்தின் தலிஜுல் ஜன்னத சூரத்துஹும் அலா சூரத்தில் கமர் லைலத்துல் பத்ர். சொர்க்கத்துல முதலாவது நுழையக்கூடிய குழுவினர் வந்து அவங்களுடைய வடிவம் எப்படி இருக்குமெண்டா, பரிபூரண அதாவது சந்திரனுடைய இரவில், பௌர்ணமி இரவில் சந்திரன் எப்படி பிரகாசிக்குமோ அப்படி இருப்பார்கள். இது ஆண்களுக்கு தான் பெண்களுக்கு தான், இது ஆண்களுக்கு தான் பெண்களுக்கு தான். ஆண்களுக்கு மட்டுமுள்ள ஒரு ஹதீஸ் அல்ல, விளங்கிட்டா, ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கும் தான். அவர்கள் வந்து என்னது இப்ப இந்த ஹதீஸ் சொன்ன உடனே நிறைய பேர் என்ன நினைச்சிருக்கா, ஆண்கள் தான் என்ன சந்திரனுடைய அந்த கவர்ச்சியில இருப்பாங்க, பெண்கள் ஊர்லீன்கள் தான் அங்க அழகா இருப்பாங்க மாதிரி நினைச்சிடுறாங்க, விளங்கிட்டா. அப்ப இந்த மாதிரியான ஒரு என்னது அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவா சொல்லிக்கிறாங்க. இதுல வந்து என்னது சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாரும் என்ன சூரத்துல் கமர் லைலத்துல் பத்ர், அவர்கள் அந்த பௌர்ணமி இரவிலே சந்திரன் இருப்பதை போல் அவர்களுடைய தெளிவு என்ன செய்யும், அழகு என்ன செய்யும் இருக்கும். அப்படி என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதுபோல இந்த உலகத்துல இபாதத்து செஞ்சு பொழுது நோன்பு வச்சு அதாவது கணவனுக்கு கட்டுப்பட்டு ஒழுக்கமாக இருந்து அந்த பெண்கள் சொர்க்கம் போறதும் மனித இனத்தை சாராத, ஏன்னா அவங்க மனித இனம் இல்ல, மனித இனம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில என்ன செஞ்சிருக்கணும், வந்திருக்கணும். ஜின்களும் திருமணம் முடிக்க முடிந்த மனிதர்களும் திருமணம் முடிக்க முடிந்த ஒரு படைப்பு தான் ஹூருலீன்கள். மனித இனத்தை சாராமல் இருக்கக்கூடிய அவர்கள் அல்லாஹ் அழகாக மிக கவர்ச்சியாக படைத்திருக்கிறார். அந்த பெண்களை விட இவர்களை விட அந்த பெண்கள் சிறப்பாக இருப்பார்கள் என்றது இல்லை. ஆனால் அழகான மனைவியர்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஹூருலீன்களாக தயாரித்து வைத்திருக்கிறார் என்பது உண்மை. ஆனால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா, அது போல என்னது இது போன்ற இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இது போன்ற பெண்கள் எல்லாரை விடவும் ஊர்லீன்கள் சிறப்பாக இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு இவங்க என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க. இது ஒரு தவறான ஒரு அம்சம். இந்த உலகத்து பெண்கள் தான் சொர்க்கத்துல மிகவும் சிறந்தவர்களாக இருப்பார். இமாம் இப்னு உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிக தெளிவா சொல்றாங்க, விளங்கிட்டா. இது வந்து என்னது அதாவது ஆதாரத்தை நான் சொல்லிட்டேன், ஆனா அறிஞர்கள் ஒரு ஆளை நம்ம சொல்லிடணுமே, அப்பதான் நம்ம விளங்குறது வந்து நான் சரியாக விளங்கினமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த அடிப்படையில பல அறிஞர்கள் இதை என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த என்னது அதாவது இந்த அடிப்படையிலான சிந்தனை போக்கு நம்ம என்ன தவிர்க்கப்பட வேண்டும். இபாதத்தாலும் வணக்க வழிபாடுகளாலும் என்ன அதாவது இருக்கக்கூடிய பெண்கள் தான் சொர்க்கத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க, அழகாலும் அந்தஸ்தாலும் உயர்வாக இருப்பார்கள். அப்படி என்றதை நம்ம என்ன செய்ய வேண்டும், மிக தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இது தவறான இந்த போக்கை நம்ம என்ன செஞ்சிடணும், இந்த சிந்தனைகளை நம்ம விட்டுறணும். அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு தரக்கூடிய ஒரு பரிசு அது. அதெல்லாம் நமது மனைவிமார்களை விட அவங்க வந்து உயர்த்தியாக இருப்பார்கள்ன்றதுக்கு எந்த விதமான செய்தியும் இல்லை. இந்த உலகத்துல இபாதத்தோடும் கட்டுப்பாடும் ஒழுக்கத்தோடும் வாழ்ந்தவர்கள் தான் சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்துல என்ன செய்வாங்க, இருப்பார்கள் என்பது மிக முக்கியமான விஷயம். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அது என்னன்னு சொன்னா, நரகத்தில் அதிகமாக பெண்கள் இருப்பார்கள். இல்லைங்களா, அதிகமானவர்கள் நரகத்துல என்ன அதாவது பெண்கள் இருப்பார்கள் அப்படி என்று சொல்லி என்ன செய்வார்கள், எதைத்தான் நீங்க தான் நரகத்துக்கு அதிகமா போக போறீங்க அப்படி என்று சொல்லி நன்றி கெட்ட குணம் பெண்பால் மாதிரியே என்ன செய்வார்கள், பேசுவார்கள். நன்றி கெட்ட குணம் என்றது ஒரு பெண்பால் மாதிரியே என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஆண்களுக்கு நன்றி கெட்ட குணம் இல்லை என்பது போல. அதாவது நன்றி கெட்ட குணத்துக்குத்தான் அங்க என்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விமர்சிச்சாங்களே தவிர அது ஆணாக இருந்தா என்ன பெண்ணாக இருந்தான் என்று இவங்க பாக்குறது இல்லை. இப்ப பாருங்க, இந்த செய்தியை பாருங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 2834 இலக்கம். தமிழ் சஹீஹ் முஸ்லிமுக்கு டிஃபரெண்டா இருக்கலாம். இப்னு சீரின் அதாவது முஹம்மது இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, قال اما تفاخروا واما يتذاكروا الرجال في الجنه اكثر من النساء. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிக்கிறாங்க மஜ்லிஸ்ல. அப்போ வந்து அங்க உள்ளவங்க வந்து ஒன்றில் ஆண்கள் பெருமை அடிச்சு கொள்றாங்க, அல்லது அவங்க ஹதீஸ்களை ஞாபகப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டோடு நடந்துச்சு. என்ன, الرجال في الجنه اكثر من النساء,
பெண்கள் வந்து சொர்க்கத்துல கூட இருப்பாங்களா, ஆண்கள் சொர்க்கத்துல கூட இருப்பாங்களா அப்படி என்ன இங்க உள்ள தாபீன்கள் அபூ ஹுரைரா எல்லாம் இருக்க ஒரு கருத்து முரண்பட்டுக் கொள்றாங்க, பேசிக்கொள்றாங்க. யாரு கூட இருப்பாங்க? அப்ப எங்கட மக்கள் மாதிரி ஒரேடியா முடியும் அதான் அந்த ஹதீஸ்ல சொல்லிட்டாங்கன்னா ரசூலுல்லாஹ் நரகத்துல அவங்க தான் அதிகம்னு சொல்லி அப்படி இருக்கலாங்க. அவங்க பேசிக்கிறாங்க யார் சொர்க்கத்துல அதிகமாக இருப்பார்கள். ஃபகால அபூ ஹுரைரா, அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அவலம் யகுல் அபுல் காசிம், அபூ ஹுரைராவோட வாதம் என்ன என்று சொன்னால் பெண்கள் சொர்க்கத்தில் அதிகமாக இருப்பார்கள், பெண்கள் வந்து சொர்க்கத்தில் அதிகமாக இருப்பார்கள். அவலம் யகுல் அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லையா, இன்ன அவ்வல ஜும்ரத்தின் ததுகுலுல் ஜன்னத அலா சூரத்தில் கமரி லைலத்துல் பத்ர் வல்லதி தலிஹா அலா அதாவது அضواء كوكب دري في السماء لكل امرئ منهم زوجتان اثنتان يرى مخ سوقهما من وراء اللحم وما في الجنة أعزب. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொல்லலையா முதலாவது சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய அந்த கூட்டம் வந்து பௌர்ணமி இரவுல சந்திரனுடைய அந்த தோற்றத்தில் அவர்கள் இருப்பார்கள், சந்திர முகங்களை சந்திர அழகை கொண்டவர்களாக இருப்பார்கள். அதுக்கு அடுத்ததாக நுழையக்கூடியவர்கள் வந்து வானத்தில் இருக்கக்கூடிய இளங்கக்கூடிய மிக வெளிச்சமுள்ள நட்சத்திரத்துடைய அந்த தோற்றத்துல இருப்பார்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாரும். அங்க இருக்கக்கூடிய ஆண்களுக்கு லிகுல்லிம்ரி மின்ஹும் ஜௌஜதான் இஸ்னதான், இரண்டு மனைவியர்கள் இருப்பார்கள். யுரா முஹு சூகிஹிமா மின் வராஇல் லஹ்மி வமா ஃபில் ஜன்னத்தி அஸப், அவங்களுடைய அழகுடைய உச்சகட்டம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அதாவது சதைகளையும் தாண்டி அந்த அவர்களுடைய அந்த மஜ்ஜைகள் விளங்கக்கூடிய அமைப்பில் அழகுண்டிருக்கும். அப்படின்னா இந்த அழகை வந்து நம்ம இந்த உலக ரீதி அழகு கற்பனை பண்ண முடியாத ஒரு அழகு உண்டு அந்த சொர்க்கத்துல உண்டு. அப்படிப்பட்ட இரண்டு மனைவிமார்கள் இருப்பார்கள். பல இஸ்லாமிய அறிஞர்கள் ஐமின துன்யா, அதாவது உலகத்து மனைவியர்கள் 2 பேர் இருப்பாங்கன்னா சொல்றாங்க. முஸ்லிம் தாமத வரக்கூடிய அந்த செய்தியை பலகீனப்படுத்துறாங்க. அதாவது சொர்க்கத்து மனைவியர்கள், உலகத்து மனைவியர்கள் 2 பேர் அவங்களுக்கு இருப்பாங்க. ஹூர்லின்கிற பகுதியில பேசப்படல, 2 மனைவியர்கள் இருப்பார்கள். அந்த 2 மனைவியர்களும் உலகத்து மனைவியர்களாக அவங்களுக்கு என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அப்ப ஒருத்தருக்கு 2 மனைவின்னா சொர்க்கத்துல 100 பேர் போனா 200 மனைவி மாதிரி இருப்பாங்க. விளங்கிட்டா? சொர்க்கத்துல வந்து 1 லட்சம் பேர் இருந்தாங்கன்னு சொன்னா 2 லட்சம் மனைவி மாதிரி இருப்பாங்க. 1 கோடி இருப்பாங்க 2 லட்சம் என்னது 2 கோடி பேர் இருப்பாங்க. அப்ப யாரு சொர்க்கத்துல அதிகம்? உலகத்து பெண்கள் தான் அதிகம் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, வாசிக்கிறாங்க. இதனாலதான் இமாம் அதாவது இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹ், அதே போல இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அவர்களும் என்ன சொல்றாங்கன்னா, நரகத்தில் நன்றி கெட்ட அந்த குணத்துடைய தன்மையின் காரணமாக பெண்கள் அதிகமாக இருப்பார்கள், சொர்க்கத்திலும் பெண்கள் என்ன செய்வார்கள், அதிகமாக இருப்பார்கள். பெண்கள் அதிகமானவர்கள் என்றதனால அங்கேயும் அதிகம் இங்கேயும் அதிகமாக இருப்பார்களே தவிர வேற எதுவும் இல்லை. அதிகமானவர்கள் என்பதனால் இதுலயும் அதிகம் அதிலேயும் அதிகம், குறைவாயிருந்தா இங்கேயும் கொஞ்சம் அங்கேயும் கொஞ்சமா என்ன செஞ்சிருப்பாங்க, இருந்திருப்பார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, எதிர்காலம் வார டைம்ல 50 பெண்களுக்கு ஒரு ஆண் என்ற அமைப்புல என்ன செய்யும் காலம் வரும் என்றாங்க. அப்ப எனவே அந்த அடிப்படையில நரகத்தில் அதிகமானவர்கள் பெண்களாக இருப்பார். சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் நரகத்துல எட்டி பார்த்தேன், அங்க வந்து என்ன அப்படி பார்த்த நேரத்துல வந்து நரகத்துல அதிகமா பெண்கள் இருந்தார்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அப்ப அந்த அர்த்தம் வந்து இந்த ரசூலுல்லாஹ் நரகவாதிகள் அதிகமானவர்கள் பெண்கள் அப்படி என்று சொன்னாங்கட்டா இல்லை. ரசூலுல்லாஹ்களுக்கு காட்டப்பட்ட நேரத்துல வந்து பெண்கள் அதிகமாக இருந்தார்கள். அந்த அதிகத்தன்மைக்கான அன்றைக்கு ரசூலுல்லாஹ் கண்ட அந்த அதிகத்தன்மைக்கான காரணம் நன்றி கெட்ட குணம். அதுவே தவிர டோட்டலா அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய பெண்களே அதிகமானவர்கள் அர்த்தம் அல்ல. காரணம் நல்ல முறையில் சிந்திச்சு பாருங்க. இங்க ரசூலுல்லாஹ் சொல்றது என்ன குணம்? கணவனுக்கு நன்றி கெட்ட முறையில நடக்குது. கணவனுக்கு நன்றி கெட்ட முறை நடக்கிறது வந்து நிரந்தர நரகமா தற்காலிகமான நரகத்தை கொடுக்குமா? தற்காலிகமா தான் நரகத்தை கொடுக்கும். அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒன்றில் தண்டிச்சு நன்றி கெட்ட குணத்தின் காரணமாக ஒன்றில் அல்லாஹ் மன்னிச்சு சொர்க்கம் போடணும், அல்லது தண்டிச்சுட்டு சொர்க்கத்துக்கு போடணும். ஏகத்துவ பெண்களாக இருந்தால் நிச்சயமா அவங்கள தண்டிச்சுட்டு அவங்கள என்ன செய்வோம், அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் விடுவார். அப்ப என்றே ஒரு நாள் பெண்கள் அங்கிருந்து என்ன செஞ்சிருவாங்க, இந்த நன்றி கெட்ட குணத்தின் காரணமாக நரகத்தில் இருந்த பெண்கள் வெளியே வந்துருவாங்க, அவங்க சொர்க்கம் போயிடுவாங்க. அப்படிங்கிற டைம்ல எப்படி இந்த பெண்கள் தான் அதிகம் நம்ம சொல்ல முடியும்? ரசூலுல்லாஹ் சொன்னது அன்றைக்கு பெண்களை எச்சரிப்பதற்காக, நரகத்துல நீங்க அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் அந்த நன்றி கெட்ட தன்மை தான். அப்படி என்றால் பெண்கள் மற்ற குணங்களால் நரகம் போவதை விட நன்றி கெட்ட குணத்தால நரகம் போறது அதிகமா இருக்கும். விளங்கிட்டா? நன்றி கெட்ட குணத்தால நரகம் போறது என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். அதற்காக அந்த நன்றி கெட்ட தன்மை அப்படி என்ற விஷயத்தை உணர்ந்து அந்த பெண்கள் என்ன செய்யணும், தங்களை மாற்றிக்கொள்ளணும், திருத்திக் கொள்ளணும். அப்படியே ஒரு பெண் நன்றி கெட்ட குணத்தின் காரணமா நரகத்துக்கு போனால் நிரந்தரமா வைக்க போறது இல்லை. அவங்க திரும்பி என்ன செஞ்சிருவாங்க, அவங்க சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க. அப்படி என்றது நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து. அதனாலதான் அபூ ஹுரைரா அப்படி வாதிக்கிறாங்க. இதனாலதான் இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொர்க்கத்திலும் அதிகம் நரகத்திலும் அதிகம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. அப்படி என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே இதை நம்ம மிக தெளிவாக என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நன்றி கெட்ட குணம் வந்து யாருக்கு இருந்தாலும் அவங்க நரகத்துல அதிகமா இருப்பாங்க. ஆண்கள் நன்றி கெட்டவர்களாக தான் நரகத்துக்கு போயிடுவாங்க. ஆண்கள் பெண்களுக்கு நன்றி கெட்ட குணம் வரும் 60-70 வயசாகின பிறகு என்னது அந்த வரலாறை விட மாட்டாங்க.
நான் 30 வருஷத்துக்கு முன் இவ்வளவு முடிக்க நினைக்கல, அவளை தான் முடிக்க நினைச்சிருந்தேன், என்ன செய்ய அப்படி கல்யாணம் மாறி போயிட்டு இத்தனைக்கு 35 வருஷமாயி கல்யாணம் முடிச்சு பிள்ளைகளும் கல்யாணம் முடிச்சு பேரம்பேத்தி கண்டிருந்தாலும் பழைய பல்லவியை என்ன செஞ்சிருப்பாங்க, திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது அப்படி நடந்ததுனாலதான் பாத்தீங்களா ஒரு டீ டைமுக்கு வருது இல்லை, 35 வருஷமா அந்த பொண்ணுடைய கையால தான் டீ குடிக்கிறான், அவங்களுடைய கையால தான் சாப்பிடுறான். இருந்தாலும் எந்த நேரம் பார்த்தாலும் பாத்தீங்களா வருது இல்லை, இதனாலதான் நான் அப்பயே முடிக்க நினைக்கலன்னு அந்த ஒரு நன்றி கட்ட தன்மை ஆண்கள்கிட்ட இருக்கு. வயது போக போக அந்த நன்றி கட்ட தன்மையோடு பெண்களை பார்க்கக்கூடிய தன்மையும் இருக்குது. எனவே நன்றி கட்ட தன்மை யாரிடத்துல இருந்தாலும் அவர் நரகம் போவார். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இந்த ஹதீஸ் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், பெண்களுக்கு மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அதம ஷுக்ர் யார்கிட்ட இருந்தாலும் அது இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற நேரத்தை என்னது, அதாவது அதிகமான மனிதர்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் குர்ஆன்ல சொல்றாங்க. ஆண்களும் தான் பெண்களும் தான். எனவே நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விதத்தில் இந்த செய்தி என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த தவறான சிந்தனை போக்குகள்ல இருந்து நம்ம குர்ஆன் ஹதீஸை பாதுகாத்துறோம். அவரவர் தனிப்பட்ட ரீதியா சண்டை பிடிச்சு பிரச்சனைப்பட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு போறது ஒரு அம்சம். அநியாயமாக குர்ஆனையும் ஹதீஸையும் கொண்டு போய் தங்களது அபிலாசைகளுக்காக பயன்படுத்துகின்ற அந்த சிந்தனையிலிருந்து நம்ம என்ன செஞ்சிடணும், வெளியே வந்து விட வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சிறப்பான முறையில் இந்த மார்க்கத்தை புரிந்து அதை நடைமுறைப்படுத்தி அதை ஏற்றி வைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி